ஸ்டக் ஆகுது பத்தியா? அது ஜூம் அவுட் ஆகுதா? ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற vlog என்னன்றதை பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம பாண்டிச்சேரி வந்து போயிட்டுருக்கோம். இங்கே ஈசிஆர் சைடில் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது இந்த இடம்லாம். ஒன்ஸ் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஃபுல்லாமே இது பீச் சைடு தான் வந்திருக்கு. நான் இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை. இந்த இடம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் மிரட்டலாக இருக்குது. நம்ம இங்கே மேபி சான்ஸ் இருந்ததுன்னா நம்ம இங்கே எங்கன்னா ஸ்பாட் ஒன்று பார்த்துட்டு ஒரு ஃபுட் vlog மாதிரி எதனா ட்ரை பண்ண பார்க்கலாம். அண்டு போகிற வழியில் வந்து 2-3 இடம் இருக்குது ஃபுட் vlog பண்ணுறதுக்கான இடம். அதாவது சீ ஃபுட் வெரைட்டி வந்து நிறைய இருக்குது. அங்கே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். தென் பாண்டிச்சேரியில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட் ஏதாவது இருந்தால் அதையும் வந்து கமெண்ட்டில் ரிவ்யூ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் இப்போயே போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு சில இடங்கள் வந்து நமக்கு பாண்டிச்சேரியில் அந்தளவுக்கு தெரியாது. உங்களுக்கு மேபி எதனா தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த இடத்த வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் ரிவ்யூ பண்ணுங்கள். நம்ம இப்போ போகிறோம், இன்றைக்கி போயிட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது வந்து இருக்கும். அண்ட் கண்டினியூ vlog வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பெங்களூர் vlogக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து கிடச்சிது. அதே மாதிரி இந்த vlogக்கும் நிறைய சப்போர்ட் வந்து கிடைக்குன்றதை எதிர்பார்க்குறேன். அண்டு கீப் சப்போர்ட்டிங் மக்களே. மீதி வீடியோ வந்து நான் வந்து அந்த சீ ஃபுட் வெரைட்டிஸில் வந்து நான் போயிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இங்கதான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்றத பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரிக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஸ்பாட் தான் வந்து பார்த்துருந்தோம். இந்த இடம் பார்க்குறதுக்கே சும்மா வேற லெவலில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து மீன் எல்லாமே வந்து பிடிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாமே வந்து இருக்குது. அது சின்ன இடமா தான் இருக்குது. இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ கூவத்தூர் ஏதோ சொல்கிறாங்க, சம்திங் தெரியல. நான் தெரிஞ்ச நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்டு நம்ம சென்னைக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசன்றதை பார்த்தீங்கன்னா, பீச்சோடைய தண்ணியோடைய இது வந்து நல்லாவே வந்து விசிபிளாக வந்து இருக்குது. நம்ம சென்னையில் ஒரு சைடு இருந்தாலும் அந்த கூவம் தண்ணி அது மாதிரி வந்து இருக்கும். பட் இங்கே வந்து கொஞ்சம் தெளிவாகவே வந்து இருக்குது இந்த இடம். அண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே வர இடத்துல நாங்கள் பார்த்தோம், அங்கே மீன்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. முடிஞ்சால் அதை நம்ம வாங்கி ட்ரை பண்ணி மேக்ஸிமம் நம்ம வந்து வீடியோ அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணலாம். அண்டு எந்த அளவுக்கு எடுக்க முடியும்னு தெரியல. பட் பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ண முடியுதா என்னன்றதை பார்த்து அது ஒரு ஃப்ரை பண்ணி அதெல்லாம் வந்து ட்ரை பண்ண பார்க்கலாம். ஃபிஷ்ஷிங்கும் இங்கே வந்து இது பண்ணுறாங்க. நம்ம போயிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம், அங்கே போய்ட்டு நம்ம பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அது இங்கே வந்து ஒரு சில இதுவெல்லாம் வந்து பார்த்தோம், நிறைய வந்து இருக்குது இங்கே. அதுவும் இல்லாமல் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கிடைக்குது இங்கே. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து இருக்குது. இந்த மீன் வகைகள் இங்கே பிடிச்சது வந்து ஒரு சில மீன்லாம் வந்து வேண்டான்னு விட்டுறாங்க போல். சென்னையில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி பக்காவான ஒரு ஸ்பாட்டு. என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி. இங்கே வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு மீனும் வந்து செல் பண்ணுறாங்க. இறலாம் கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 அந்த ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க. ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு இங்கே வரலாம் பக்கா. சப்போஸ் இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதுக்குன்னு மெனக்கிட்ட வர முடியாது. அங்கே ஒருத்தர் உட்காந்து குளிச்சிட்ருக்காரு. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குளிச்சிட்ருக்காரு. இங்கே ஒரு லுக் லைக் நல்லாவே ஒரு ஃபீலிங்காக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. அந்த கடலோசையும் சத்தம், அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டு வந்து அங்கே ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது. வேறு ஒன்றும் இல்லைங்க சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி இடத்துல வந்து அமைதியாக வந்து இருந்து பார்த்து போகணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுதான் ஒரு விஷயம். லைஃப்பில் எவ்வளோ தான் வந்து ஒர்க்கு அது இதுன்னு இருந்தாலும் ஒரு சில டைமில் வந்து இந்த மாதிரி இடத்தையும் வந்து நம்ம பார்க்குறது ஒரு நல்ல ஒரு விஷயம். மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நிம்மதி மட்டும்தான் நம்ம தேடி போவோம். அதுக்கான ஒரு இடமா வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து ஒரு சந்தோஷமாக வச்சுக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இது வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு
ஒரு இதுவாக வந்து சொல்கிறோம். பட் ஓகே மக்களே, அவ்வளோதான். மீதி வந்து ஃபுட் வ்ளாகில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்றதை பார்த்தீங்கன்னா நியூஸ் அண்ட் ஹோட்டல். ஆல்ரெடி விஜய் சித்து வ்ளாக்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. சரி ஓகே, இந்த சைடு நம்ம ஈசிஆர் சைட் போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரி ஆக்சுவலாக நம்ம வந்து போகிறதா இருந்திருந்தோம். சரி ஓகே, இந்த ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் விஜய் சித்து வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றது. அண்ட் 2 விஷயம் நான் நோட் பண்ணேன். ஒன்று வந்து எறாவோட ப்ரைஸ் வந்து 150 ரூபா சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எறாவும் ஸ்குட்டும் வந்து அந்த மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணாமல் அவ்வளோ விலை வந்து கொடுத்து இது பண்ணுறதுன்றது கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த விலைக்கு எப்படி ஒர்த்தாக இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு அதை ஃபுல் வீடியோ. நான் இதில் வந்து 2 விஷயம் வந்து நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம சாப்பிட போனது வந்து ஓகே, ஓரளவுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக தான் வந்து போயிருந்தோம். ஆனால் அங்கே கொடுத்த குவான்டிட்டிக்கும் அவங்க சொல்கிற ப்ரைஸுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இதுக்கப்புறம் என்ன தோணுதுன்றதை பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்காங்க. பட் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால ஒரு சில கடைகள்லாம் வந்து ரேட் வந்து கூட இருக்குது. இதை நம்பி எத்தனை பேர் வந்து சாப்பிட போவாங்க. சாப்பிட போகும்போது அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஏற்படுறது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயங்க. நான் அதை மட்டும் சொல்லி இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப அங்கே வந்து வீடியோ எடுக்க விருப்பமே இல்லை. அதனால தான் நான் அந்த வீடியோ கிளிப்பே வந்து நான் எடுக்கலை. அது ஃபுல் டீட்டெயிலாக வந்து கொடுக்கலன்றது தான் ஒரு எண்ணத்தில் வந்து போயிருந்தேன். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. டோட்டலி டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டேங்க. இதுதான் வந்து உண்மை. ஏன்னா நான் அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணவே இல்லை. டோட்டலாக எனக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த சாப்பாடோடைய விலை பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து சொல்கிறாங்க. சென்னையிலே 50 ரூபாய்க்கு நல்லா பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க. வில்லேஜ் சைடில் போய்ட்டு இந்த மாதிரி வந்து 100 ருபீஸ் சொல்கிறது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான் அளிக்குது. அந்த எறா பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் சொல்கிறாங்க. அந்த கடம்பா வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்குட்டும் வந்து 150 எனக்கு தலையை சுற்றிருச்சு. இந்த மாதிரிலாம் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கடைகளில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பட் இதனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால ஒரு சில கடைகளில் வந்து ரேட் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நான் தப்பு சொல்ல வரல. பட் எனக்கு தோணுனது நான் இந்த வீடியோவை வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மக்களே. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் பாண்டிச்சேரி சீரீஸில் ஒரு சில வீடியோஸ்க்கெல்லாம் வந்து கண்டினியூ ஆகும். கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். இந்த முட்டை தான் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த போண்டா சாம்பார் வந்து ஒரு தரமான வந்து இருக்குது. அந்த சாம்பாரில் முக்கிய சாப்பிடும்போது ப்ரைஸ் தான் கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன்.